ஹாய்மா. போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் பற்றி தான் பார்த்தோம். இன்றைக்கும் லைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தின் லைன்ஸ் சொல்லி கொடுத்தேன், திக் லைன்ஸ் சொல்லி கொடுத்தேன். தின் லைன்ஸ்லாம் எப்படி சொன்னேன், மெலிசா போடணும்னு சொன்னேன். திக் லைன்ஸ்னால் என்ன சொன்னேன், 2 மெலிசு லைன் 2 தின் லைன்ஸ் போட்டுட்டு நடுவில் ஃபில் பண்ணோம்னா அதுதான் திக் லைன்ஸு. இன்றைக்கி திரும்ப மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். தின் லைன்ஸ்னால் எப்படி சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். லைட்டாக நம்மளோட ஹேண்ட்லேயோ இல்லை பேப்பர்லேயோ படாத மாதிரி மேலே தூக்கி ரொம்ப பொறுமையாக நீங்கள் கொண்டு போகணும். லைட் ப்ரெஷர் கொடுத்து ஒரே மாதிரியான ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா ஒரே மாதிரியாக வரும். அவ்வளோதாம்மா தின் லைன்ஸ். இதே டபுள் லைன்ஸ்னால் எப்படின்னா, இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம போட்டோமே தின் லைன்ஸை, அதை கொஞ்சம் நெருக்கமாக, இதை டபுள் லைன்ஸ். ஓகேவாப்பா. லைன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இப்படி மேலேயே போட்டிங்கன்னா சரியாயிடும். எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட மெஹந்தி வந்து பார்க்க சூப்பராக தெரியும். இதே திக் லைன்ஸ்னால் உங்களுக்கு என்ன சொன்னேன், 2 தின் லைன்ஸ் போட்டுக்கிறோம். 2 தின் லைன்ஸ் போட்டு நடுவில் ஒரே ப்ரஷ் கொடுத்துட்டு வந்தோம்னா தின் லைன், சாரி திக் லைன்ஸ். ரெண்டு தின் லைன் போடுறோம். இந்த கேப்பை ஃபில் பண்ணால் திக் லைன்ஸ். இதே வேவ்டு லைன்னா என்னன்னு பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மாதிரி கீழே மேலே கீழே இப்படி போட்டுட்டு வர்றது தான்ப்பா வேவ் லைன்ஸ். ஓகேவா. நம்ம யூ போடுவோமா, அது அப்படியே கீழே பார்த்த மாதிரி போடுறோம். ரொம்ப கொஞ்சம் மேலே வரைக்கும் கொண்டு போகாத, இப்படி பாதியிலேயே எப்படி கொண்டு வந்தால் அதுதான் வேவ் லைன்ஸ். ஓகேவா. பாருங்கள், திரும்ப பாருங்கள், கீழே மேலே இந்த மாதிரி. ஓகே. டாட்டட் லைன்ஸ்னால் என்னன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் மாதிரி லைட்டாக இப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணுங்கிறதுக்காக. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஓகேவா. இதான்பா டாட்டட் லைன்ஸ். சூஸ் த ஃபில்லிங் ஆன்சரில் நம்மளுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிக்ஸாக் லைன். ஜிக்ஸாக் லைனில் என்னப்பா,
வி இருக்குங்களா, அங்கே வந்து வேவ்டு லைனுக்கு என்ன பண்ணோம், யூ வந்து மேலே கீழேயும் போட்டோமா. இதே ஜிக்ஸாக் லைனுக்கு என்ன பண்ணுறோம், வியை வந்து மேலேயும் கீழேயும் பார்த்த மாதிரி போட்டோம்னா தட் இஸ் அ ஜிக்ஸாக் லைன். ஓகேவாப்பா. எப்படி போனால் எப்படி இப்படி யூஸ் பண்ணோம், ஸ்பீடாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். நீங்கள் ஸ்டார்டிங் பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்க, பொறுமையாக போட்டு பழகுங்க. ஓகேவாப்பா. இப்போ நம்ம போடுறது பூராமே என்ன, எந்த சைடு, ஹரிசாண்டல் சைடு. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரியும் போட்டு பழகணும். தின் லைன்ஸாக வெர்டிக்கல் லைன்லேயும் பழகணும். திக் லைன்ஸ்னால் எப்படி பண்ணுவோம், உங்களோட மெஹந்தி நீட்டாக வரணும்னா லைன்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால தான் லைன்ஸ்லேயே உங்களுக்கு நான் இத்தனை டாபிக் கவர் பண்ணுறேன். சரிங்களா. ஹரிசாண்டல்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், வெர்டிக்கல்லையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே டேஸ் லைனாக எப்படிப்பா இருக்கும், கொஞ்சம் குட்டி மைனஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறீங்க. நீங்கள் இந்த லைன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட மெஹந்தி வந்து பர்ஃபெக்டாக வரும். ஹரிசாண்டல்லே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, வெர்டிக்கல்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. சரிங்களா. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய பேஜை. தேங்க்யூ.